பகவத்கீதை 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். 5வது வகுப்பு 7வது ஸ்லோகம். யோக யுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியः சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னபி ந லிப்யதே. யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியः சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னபி ந லிப்யதே. இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகி எப்படி எப்பொழுது அந்த பிரம்மத்தை அடைவான் என்பதை சொன்னார், சொல்லி பார்த்தோம். பிரம்மத்தை அடைவான் என்பது மோட்சத்தை அடைவான் என்பது ஒன்று தான். கர்மயோகத்தில் ஒருவனுடைய சாதனத்தை தொடங்கி மன தூய்மையை பெற்று குருவினிடத்தில் முறையான சாஸ்திர ஞானத்தை அடைந்து ஞானத்தின் மூலமாக மோட்சம். அதற்கு முதல் படி, முக்கியமான படி கர்மயோகம் சொல்லி பார்த்தோம். இங்கு எத்தனை சாதனங்களை வேதாந்தத்தில் பேசியிருந்தாலும் அவைகளை படிப்படியாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது இங்கு அறிவுறுத்தப்பட்டது. முதலில் கர்மயோகம், தார்மீக ஜீவனம், பிறகு பக்தி யோகத்தின் மூலமாக மனதில் உள்ள எல்லா விதமான உணர்வுகளை உணர்ச்சிகளை முறைப்படுத்தி கொள்வது, நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொள்வது, இறைவனிடத்தில் நம்முடைய எல்லா விதமான விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு இறைவனிடத்தில் செலுத்தி அவரிடமிருந்து நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி கொள்வது. பிறகு இந்த அமைதி அடைந்த மனதில் தத்துவ ஞான விசாரத்துக்கான கேள்வி எழும். அந்த கேள்விக்கான விஷயங்களை, பதிலை ஞான ஆசானின் மூலமாக, ஞானாசிரியர் மூலமாக கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று பிறகு அந்த அறிவில் நிலை நிற்பது. அப்படி நிலை நிற்பது தான் இங்கே ஞான நிஷ்டை அடைவது அல்லது மோட்சத்தை அடைவது சொல்லி பார்த்தோம். ஆக இந்த கர்மயோகத்தினுடைய சாரமாக சில கருத்துக்களை நாம் பார்த்தோம். முதலில் கர்மயோகத்தின் சாரமான கருத்து சமத்துவ புத்தி, சமத்துவம் யோக உச்சியத்தை. இரண்டாவது பிரசாத புத்தி, வருகின்ற கர்ம பலன் எதுவாக இருந்தாலும் அதை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது பல நிரபேட்ச புத்திகி, கர்ம பலன் கூட எனக்கு வேண்டாம் என்ற அந்த புத்தி, எனக்கு மோட்சம் கூட வேண்டாம் என்கின்ற அளவிற்கு நம்முடைய மனதில் விருப்பமின்மையில் இருப்பது. என் கடமையை நான் செய்கின்றேன், எனக்கு என்ன கொடுக்கணும் என்பது பகவானுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய். எனக்கு என்ன வேணுமோ அதை நீ கொடுப்பேன், அதுக்கு மேலே எனக்கு கேட்கறதுக்கு என்ன. ஆனால் ஒன்று இருக்குது, அழுதால் பெறலாம், அழுத பிள்ளை தான் பால் குடிக்க, அப்படியும் இருக்குது. அதையும் நான் செய்கிறேன், அதே நேரத்தில் எனக்கு என்ன வேணுமோ அதை நீ கொடுப்பேன், அவ்வளோதான். ஆக கர்மயோகம் செய்கின்றேன், பிறகு சித்தசுத்தி என்கின்ற பாவனை தரட்டும் என்கின்ற மனநிலையோடு எனக்கு சித்த சுத்தி தான் வேணும், அவ்வளோதான், அப்படி என்ற என் நிலை. ஆக இந்த கர்மயோகம் பற்றி மீண்டும் மீண்டும் நாம் பல இடத்துல பார்க்க இருக்கின்றோம். கடைசியாக பார்த்தோம், கர்மயோகம் என்பது நத்திங் பட் தார்மீக ஜீவனம், அவ்வளோதான், முறையான வாழ்க்கை. இந்த கர்மயோகத்தின் மூலமாக தார்மீக ஜீவனத்தின் மூலமாக நம்முடைய மனதில் வந்த மாற்றம் எப்படி என்னவாக இருக்கும், எப்படிப்பட்டதாக இருக்கும், இதுவரை சென்ற வகுப்பிலே, நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். அடுத்து நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த மாற்றம் என்னவாக இருக்கு, என்ன கிடைத்திருக்கும் கர்மயோகத்தின் பலனாக என்பதை அடுத்த ஒரு வார்த்தையில் பகவான் பேசுகின்றார். விஷுத்தாத்மா. விஷுத்தாத்மா என்றால் மன தூய்மையை அடைந்தவன் சொல்லி அர்த்தம். விஷுத்தி சொல்லி சொன்ன தூய்மை, ஆத்மா என்றால் இங்கு மனம் சொல்லி அர்த்தம், அந்த கரணம். இந்த மனமானது மோகத்தின் வசப்படாது இருந்தால் அது சுத்தமான மனது, மோகத்தின் வசப்பட்டிருந்தால் அது அசுத்தமான மனது. மோகம் என்றால் என்னவென்றால் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னவென்று தெரியாத குழப்பம், அல்லது சாதனங்களையே சாத்தியமாக மனதில் கருதி கொள்வது. பணம் ஒரு சாதனம்தான்,
அதையே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சாத்தியமாக்கி விட்டார்கள். சாத்தியம் என்றால் அடைய வேண்டியது, சாதனம் என்றால் சாத்தியத்தை அடைய பயன்படும் கருவி சொல்லி அர்த்தம். உலகத்தில் நடக்கிற எல்லா குழப்பத்திற்கு காரணம் எதுவென்றால், எது என்னுடைய லட்சியம், சாத்தியம், என்னால் அடையப்பட வேண்டியது எது, அதை அடைவதற்கு பயன்படும் கருவி எது, இதில் இருக்கிற குழப்பம்தான் சொல்லி அது தெரியாது மட்டும் இல்லை, நிறைய பேர் சாதனத்தை சாத்தியமாக்கி விட்டார்கள். எது சாதனமோ கருவியையே சாத்தியமாக்கி விட்டார்கள். தனம் சாதனம், உலக மக்கள் பணத்தையே லட்சியமாக்கி விட்டார்கள் சொல்லி பார்த்தோம். பணம் சாத்தியம், லட்சியம் இல்லை என்று எப்பொழுது தெரிகின்றது, எப்பொழுது தெரியும், மரணப்படுக்கையில் தெரிகின்றது சொல்கிறார் ஒருத்தர். அப்பொழுதுதான் வாழ்க்கை முழுக்க சாதனத்திலேயே நம்முடைய கவனத்தை செலுத்தி விட்டோம் என்று புரிகின்றது. ஆழ்வார் ஒரு பாடலில் சொல்லுவார், சோர்வினாலும் பொருள் உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றுமிருந்து யார் வினாவிலும் வாய்த்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம். நிறைய பெருந்தனக்காரராக வாழ்ந்தார், வாழ்ந்த பிற்பாடு மரணப்படுக்கையில் இருக்கார், அப்போ இருக்கு, சுற்றி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பா உங்கள் அப்பா எங்கன்னா நிறைய சம்பாதிச்சாருப்பா, உனக்கு தெரியாது, எங்கன்னா வச்சிருக்காரு, யாருன்னா கொடுத்துருக்காரு, கேளுன்றாங்களாம். அவன் சுற்றி கேட்குறான், அப்பா சொல்லுங்கப்பா சொல்கிறானா. சோர்வினால் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். பொருள் உண்டாகில், எதனா பொருள் வச்சுட்டு போனேன் சொல்லு என்று சுற்றுமிருந்து யார் வினாவிலும் வாய் திறக்க முடியல, பேச்சு வரல, கண்ணு பஞ்சு அடைஞ்சிருக்கு, காது கேட்கல, வாய் திறந்து பேச முடியல, அப்படி இருக்கிறாரு. அப்போ இருக்கு, அப்போ கூட விடுறது இல்லையா. இந்த சில பேர் சொல்லுவாங்க, ஒன்றும் சொல்லாத போயிட்டே சொல்லி அழுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வாழ்க்கை முழுக்க என்னென்ன சொல்லியிருப்பார், கேட்டதில்லை, ஒன்றும் சொல்லாத போயிட்டேன்னா இன்னும் மிச்சம் மீது எங்கன்னா வச்சிருந்து அதை சொல்லாத போயிட்டேடா பாவின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அதை சொல்லாத போயிட்டியே. அப்போ இந்த உலகத்தில் நாம் என்ன சம்பாதிச்சோமோ அதை எங்கன்னா வச்சுருக்கோமோ அதை சொல்லிட்டு போனோம்னு நினைக்கிறாங்க. நம்ம கடன்பட்டு இருந்தால், ஒரு குட்டி கதை அந்த பாட்டில் சொல்கிறேன், ரொம்ப நல்லா சம்பாதிச்சவரான், மரணப்படுக்கையில் இருக்கார், சுற்றி எல்லோரும் வந்திருக்காங்க, டாக்டர் சொல்லிட்டார் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பார்த்துக்கொன்னு. அவன் நண்பர்கள் உறவுகள்லாம் வந்திருக்காங்க, பையன் நிற்கிறான். ஒரு நண்பர், ரொம்ப நெருங்கின நண்பர் சொல்கிறாரா, எப்பா உங்கள் அப்பா நிறைய சம்பாதிச்சவர், இங்கே உனக்கு இருக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் சில பேருக்குலாம் அவர் எங்கன்னா கொடுத்து வச்சுருக்காரு, என்னால் கேளுடாப்பான்னார். அவர் சொல்கிறார், அப்பா உங்கள் ஃப்ரெண்டு ஏதோ சொல்கிறாரு, எதுனா எங்கன்னா யாருக்குன்னா கொடுத்துருக்கேப்பான்னார். அவர் ஆமாம் இப்படி தலையாட்டினார். அந்த சூழ்நிலையிலும் எவ்வளோப்பான்னா, வாயில் திறக்க முடியல, அப்படி காட்டினாராம். இப்போ என்ன நினச்சிக்கிட்டான், எவ்வளோன்னா, சரி ஆமாம் 50 லட்சமாண்ணா, ஆமாம். அப்புறம் பற்றியா நான் சொன்னேன் இல்லை, இன்னொரு தடவை கேளு, இன்னும் என்ன கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இன்னும் யாருக்குன்னா கொடுத்தியாருண்ணா, எதிர் வீட்டு ஏகாம்பரம், அவருக்கு என்னென்னா, அவருக்கு ஒரு அப்படி காட்டினாராம், அது ஒரு 10 லட்சம். சரி இன்னும் கேளுப்பான்னார். 2-3 தடவை கேட்டா நல்ல ஒரு தொகை சொன்னார். மொத்தம் சேர்த்தா 1.5 கோடிக்கு மேலே ஆச்சு போல் இருக்குது. அவர் கடைசியாக ஒரு முறை கேட்டுடுறாப்பான்னாராம். கடைசியாக ஒரு முறை கேட்டால் அவர் அதிகமாக கையை அப்படி இப்படி காட்டினார். அது யாரோ ஒரு பேர் ஆமான்னு சொன்னாரா, என்னென்ன அவருக்கு நான் கொடுக்கணும் என்னாரா 2 கோடி. உடனே இவன் சொல்லிட்டான், கவனம் தப்பி போச்சு, உளர்றாருன்னுட்டான். அப்போ அவருக்கு வர வேண்டியதுக்கு பிள்ளைக்கு உரிமை இருக்குது, அவர் கொடுக்க வேண்டியதுக்கு உளர்றாருன்ட்டான், கவனம் தப்பி போச்சுன்னுட்டான். அப்படி இருக்கு உலகம். ஆமாம், ஆகினால நாம் எதை சேர்த்துக்கணும்னா, பிள்ளைங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு போகணும், அதே நேரத்தில் நிறைய புண்ணிய காரியங்களை சேர்த்து போகிற வழிக்கு புண்ணியத்தை தேடிக்கன்னு சொல்லுவாங்க போகிறோம். அதான் ரொம்ப அழகாக சொல்கிறார், சோர்வினாலும் பொருள் உண்டாகில் சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆர்வினாவிலும் வாய்த்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம். ஆர்வம் என்பதோர் கோயில் அமைத்து அதில் மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி அன்பு என்னும் பூவிட வல்லாருக்கு அரங்கத்தம்மன் அருளுமாறு. திருவரங்கத்து பெருமானை பற்றி ஆழ்வார் பாடுற பாடல். வாழ்க்கையில் எதை அடையணுமோ அதை அடையணும், அதுதான் லட்சியம். ஆக சாத்தியத்தை அடையாமல் சரீரமும் சென்று விடுகின்றது. குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்றார் தேவாரத்தில். ஆக திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராகில் தீவண்ணன் திறம் ஒரு கால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் பெருநோய்கள் மிக நிலைய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்ற நிறைய சொல்கிறார். என்னென்ன செய்யணும் அது ரொம்ப அழகாக சொல்லிடுறார். இன்னும் கோயிலுக்கு போ, ஏதோ இறைவன் திருநாமத்தை சொல்லு, இறைவனுடைய விஷயங்களை சொல்லு, உன்னுடைய காரியத்தை செய்துக்கோ, நல்லா வீபூதி வச்சுக்கோன்னு சொல்கிறார். பெருநோய்கள் மிக நிலைய பெயர்த்தும் சேர்த்து திருநீற்று நல்லா வச்சுக்கொண்டார். ஆமாம், இல்லை என்றால் என்ன ஆகும், வாழ்க்கையில் கடைசியில் சுடுகாட்டில் சொல்லுவான் அவன்,
கல்லா பிழையும் அவன் அவன் கொஞ்சம் எல்லாம் போட்டுட்டு இருப்பான், போட்டு தான் சொல்லுவான். கருதா பிழையும் நின் 5 எழுத்தை சொல்லா பிழையும் தொழா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். இது யார் சொன்னார் தெரியுமா? கச்சியே கம்பெனி. கச்சியே கம்பெனி வந்தோன்னா பட்டினத்தார் பாடினா அர்த்தம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் பற்றி பாடினது. ஆமாம், இதெல்லாம் அங்கே சொல்லுவார். அவர் கேட்க போகிறார், அவர் தான் போயிட்டார். அது நமக்கு. ஆக இங்கே சாத்தியத்தை அடையாமல் சரீரமும் சென்று விடுகின்றது. ஆக கர்மயோக பலன் எதுவென்றால், எது என்னுடைய குறிக்கோள் சாத்தியம் என்ற ஞானம் வருமா. மன தூய்மை அடைந்தவன் கர்மயோகம் செய்து விசுத்தாத்மா மன தூய்மை பெற்றவனுக்கு எது நான் அடைய வேண்டிய சாத்தியம் என்ற அறிவு வரும் சொல்கிறார். அதை கிளியர் பண்ணும். இல்லை என்றால் என்ன, சும்மா ஏதோ சுற்றிக்கிட்டே இருப்போம். தந்தை தாய் தமர்த்தாரம் மகவனும் இவையெல்லாம் சந்தையில் கூட்டமில்லை, சந்தேகம் இல்லை. சந்தேகம் வராது. அதை உண்மை நினச்சிருப்போம். பொன்னை அழியாது வளர் பொருள் என்று பொய் வேட மிகுதி காட்டி பொறை அறிவு துறவு ஈது நற்குணம் எல்லாம் ஈதல் நற்குணம் எல்லாம் போக்கிலே போக விட்டு பொய்யுலக நாயினேன் நாயினும் கடையான சிறியேனின் இன்னும் இன்னும் வீணிலை அலையாமல் மலையிலக்காக நீர் வெடிப்படல் தோற்றல் வேண்டும். தாய்மன்னர் கேட்குறார். பொறை அறிவு துறவு ஈதல் ஆகிய நல்குணமெல்லாம் போக்கிலே போக விட்டுன்னு சொல்கிறார். பொய்யுலக நாயினேன் நாயினன் கடைன்னு சொல்கிறார். ஆக எது உண்மை, எது நித்தியம், எது பொய், எது அனித்தியம் என்ற புத்தி வரும், விவேகம் வரும்னு அர்த்தம். இது விசுத்தாத்மா என்ற சொல்லில் சொல்கின்ற கருத்துன்னு சொல்கிறார். மோட்சம்தான் சாத்தியம், வாழ்வின் லட்சியம் என்று புரிந்து கொள்வோம். மற்ற அனைத்தும் சாதனம் தான். எதற்கு? மோட்சம் என்ற சாத்தியத்தை அடைவதற்கு. மற்றதெல்லாம் உறவு, உரிமை, உடைமைகள், நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் சாதனமே, கருவிகளே. எதற்கு? சாத்தியமாகிய மோட்சத்தை அடைவதற்கு. இன்னொன்று சொல்கிறேன், எது உட்பட என்றால் இந்த உடல், மனம், உலகம் உட்பட எல்லாம் இந்த சாத்தியத்தை அடைவதற்காக தான் சொல்கிறார். அப்படி இந்த லட்சியத்தை அடைவதற்காக இந்த சாதனங்களை எல்லாம் முறைப்படுத்தி கொண்டால் நாம் இந்த பிறவியை பெற்றதுடைய பிரயோஜனத்தை அடைந்து விடுவோம். அதற்கு முதல் வாயிலாக இருப்பது கர்மயோகம், அதனால் வருகின்ற மன தூய்மை, விசுத்தாத்மா. இப்போ சாதனம் சொல்லி சொன்னால் சில நேரத்தில் அந்த சாத்தியத்தை அடைவதற்குரிய சாதனங்களை பயன்படுத்தாமல் இருத்தல் என்ற அர்த்தம் இல்லை. அதை பயன்படுத்துவோம். எதை? சாதனத்தை பயன்படுத்துவோம். அதை என்னவாக பயன்படுத்துவோம் என்றால் அதையே சாத்தியமாக நினைச்சு அப்படி அப்படியே பொத்தி 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 வச்சுக்கிட்டு இருப்போம் சொல்கிறார். ஆக அது சாதனம் தானே தவிர சாத்தியமில்லை என்பது தான் விவேகம். அந்த விவேகம்தான் நமக்கு மூக்ஷுத்துவம் சொல்லி சொல்கிறார். இதுவே கர்மயோக பலன். சில பேருக்கு கர்மயோகம் செய்யாமலே இப்படிப்பட்ட சாத்தியத்தை தேர்ந்தெடுத்திருப்பார்களே சொல்லி சொன்னால் அதை அவர்கள் முன்பே அல்லது முன்பிறவிலே செய்திருப்பார்கள். ஆக கர்மயோக பலன் விசுத்தாத்மா. இனி அடுத்த சாதனத்தை சொல்லாமல் அந்த சாதனத்தினால் அடையப்படும் பலனை சொல்லுகின்றார். அடுத்து சாத்தியம் என்றால் அவன் எதை அடைவான் என்றால் ரொம்ப அழகாக சொல்கிறார். 3வது விஜிதாத்மா. ஆத்மா என்றால் இந்த தேகம், உடல். அவன் உடலை வென்றவனாக இருப்பானாம். உடல் பற்றிலிருந்து நீங்கியவனாக இருப்பான். உடலை வென்றவனாக இருப்பான். உடல் அவனுக்கு கருவியாக இருக்கும் சொல்கிறார். அதற்கு அடிமையாக மாட்டான்னு சொல்கிறார். உண்மை தானே? நாமளே சொல்கிறோம் சில நேரத்தில், என்னுடைய உடம்பு இருக்கிறது எப்படி இருக்குன்னு எனக்கு தானே தெரியும்னு சொல்கிறோம். சாதாரண சொல்கிறோம். அப்போது நானே உடலாக இருந்தால் இந்த வார்த்தை வராது. என்னுடைய உடம்பை பற்றி எனக்குத்தானே தெரியும்னா அப்போ என்னுடையது நான் இல்லை தானே. என்னுடையது நான் இல்லை இல்லையா? எத்தனையோ இருக்குது. என்னென்னா என்னுடைய கார் சொல்கிறோம், இது என்னுடைய மகன் சொல்கிறோம், இது என்னுடைய வீடு சொல்கிறோம். எல்லாம் என்னுடையது என்னுடையது என்றது வேறானது தான். அது நானே ஆக இருந்தால் என்ன ஆகும்? வீடு நானே ஆக இருந்தா நான் போகும்போது வீடு என் கூடவே வரணும். நல்ல காலம் கையில் அது காலையில் பிடிச்சிட்டு போவார். இது என்னென்னா இது என்னுடைய நாய் தான் சொல்லணும், நானே நாயின்னு சொல்கிறது இல்லை. ஆக என்னுடையது நானாக இருக்க முடியாது. ஆக உடலே அவனுக்கு ஒரு கருவியாக இருக்கின்றது. இதை அந்த உயர்ந்த ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைவதற்கு. அந்த உடம்புக்கு கூட அவன் அடிமையாக மாட்டான். ஆக பகவான் உடலை நமக்கு தந்ததன் நோக்கம் அதை பயன்படுத்தி அடைய வேண்டியது அடைவதற்காக தந்துள்ளார். இந்த உடம்பும் ஒரு கருவி தான், மனமும் ஒரு கருவி தான், புத்தியும் ஒரு கருவி தான். நம்ம வார்த்தையில் என்னுடைய மனம் சரியில்லை, என்னுடைய புத்தி ஏன் இப்படி போகிறது, அப்போ எல்லாம் என்னுடையது தான் வார்த்தையில் சொல்கிறோம். ஆனால் உணர்ந்து சொல்கிற மனம் இல்லை. அப்போ மனமும் என்னுடையது தான், நான் இல்லை. மனமே நான் இல்லை. புத்தியும் என்னுடையது தான், புத்தியே நான் இல்லை. இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது இதெல்லாம் கொஞ்சம் வேதாந்தம் படித்தோம்னா இந்த ஒரு குறுக்க இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினில் ஒரு பொருள் கண்டேன் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். உடலில் நான் இருக்கிறதுக்கு காரணம் அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்காக இருக்கிறேன், அவ்வளோதான். எவ்வளோ நாள் இருக்கணுமோ பிராரப்தம் இருக்குது, அது வரையில் இந்த உடலில் இருப்பேன். அதுக்கப்புறம் உடலை விட்டு வெளியேறிடுவேன். இது மனுஷ உடலில் வெளிப்பட்டதுனால தத்துவ ஞானத்தை அறிவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆடு மாடு உடம்புல வெளிப்பட்டிருந்தால் அதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். எப்போவாது ஒரு நாளைக்கு இங்கே கீத வகுப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாடோ ஆடோ வந்து வாசப்பட்டில் காத்திருக்குமா என்ன? நாம தான் வருவோம். ஆமாம், உள்ள விட மாட்டாங்க. அது ஒன்று. உடம்பார் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட இறைவனை சேரவ மாட்டார். உடம்பை ஓம்பும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. உடம்புல உயிர் இருக்கணும், உயிர் இருக்க வரைக்கும் இந்த மனசெல்லாம் வேலை செய்ய, இந்த மனதில் இந்த புத்தியிலேருந்து தத்துவ ஞானத்தை அறிவதற்குரிய வாய்ப்பு இந்த மனித உடலில் வெளிப்பட்ட உயிருக்குத்தான் அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இது புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறார். ஆக இந்த கர்மயோகியானவன் தன்னுடைய உடலை வென்றவனாக தன்னை வென்றவனாக இருப்பான். உடல் இந்திரியம் மனம் புத்தி இவைகளை வென்றவனாக இருப்பான். ஆக முதலில் லட்சியத்தை காட்டித்தரும் இது கர்மயோகம். பின்னர் இந்த அளவிற்கு கர்மயோகம் கொண்டு வந்து விடுமா? என்ன பண்ணுன்னா கர்மயோகம் கடைசியில் கீத வகுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். தியானம் ஜபம் உபாசனையினால் இந்த அளவிற்கு வந்தவனாக இருப்பான். அதுதான் சொல்கிறார், விஜிதாத்மாவாக அவன் இருப்பான். அடுத்த சொல் பாருங்க, உபாசனுடைய பலனைத்தான் இங்கே சொல்லுகின்ற பகவான். எல்லாமே பலனை சொல்கிறார். அந்த பலனை வைத்து இது எந்த சாதனத்தினால் பலன் கிடைக்கும் சொல்லி சாதனத்தை நாம் பார்க்கின்றோம். ஜிதேந்திரியாக இந்திரியத்தை வென்றவனாக இருப்பான். ஜிதக சொல்லி சொன்னால் வென்றவன். இந்த ராவணன் இருந்தானே எல்லாரையும் வென்றான், ஆனால் தன்னுடைய இந்திரியத்தை அவன் வெல்லவில்லை. திருதண்டி சுவாமிகள்லாம் சொல்கிறாங்க பாரு, திருதண்டி 3 தண்டம். அதில் என்னென்னா மனம் வாக்கு காயம், இந்த 3ஐயும் ஜெயித்தவர் சொல்லி அர்த்தம், கட்டுப்படுத்தியவர் சொல்லி அர்த்தம். ஆனால் இது அவ்வளோ சுலபமானா அவ்வளோ சுலபமாக இல்லை, கடினம். சுலபமாக இருந்தால் பகவான் பேச மாட்டார், கடினமாக இருக்கவே பேசுகிறார். ஆனால் முடியவே முடியாதெல்லாம் இல்லை, முயற்சி செய்தால் முடியக்கூடியது. நிறைய பேசாத இருக்கிறது, வயதாக ஆக பேச்சை குறைக்கிறது, மன தூய்மை, உடலுடைய தேவைகளை குறைத்து கொள்வது, கட்டுப்படுத்துதல், இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமா கர்மயோகத்தினால. அது வேதாந்தம் படித்து கொஞ்சம் பேச்சு குறைஞ்சதுன்னா வேதாந்தம் உள்ள வேலை செய்யுதுன்னு அர்த்தம். வேதாந்தம் படித்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டா வேறு என்னவோ தெரியலன்னு அர்த்தம், ப்ராப்ளம். வயது ஆக ஆக இந்திரியங்கள் கண்ணு கொஞ்சம் அப்படியே குறையுது, காது கேட்குறது குறையுது, மற்ற எல்லா இந்திரியமும் குறையுது. எல்லாம் சேர்ந்து எங்கே வந்துடும்னா நாக்கில் வந்து உட்காந்துக்குமா. நாக்கு 2 வேலை பண்ணுது, சுவைக்கின்ற நாக்கு, பேசுகின்ற நாக்கு. வயது ஆக ஆக சுவையான உணவை தேடி வீட்டில் சண்டை போடுவாங்க, பேசுகிறதுக்கு ஆள் வேணும். இது 2மே நாவடங்க 4 மடங்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா ஒரு நல்ல ஒரு அடையாளம். என்ன, நாம் ஆன்மீக சாதனங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருக்கின்றோம் சொல்லி அர்த்தம். ஆக இந்த ஞான கர்ம இந்திரியங்கள் இந்த கருவிகளை கட்டுக்குள் கொண்டு வருதல், கருவிகளை சுத்தம் செய்தல், தூய்மையாக்குதல். அப்படி சுத்தம் செய்து கட்டுக்குள் கொண்டு வரவில்லை என்றால் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர மாட்டோம் சொல்லி சொல்கிறார். ஆக இவைகள் உபாசனை எனும் சாதனத்தின் மூலமாக இவைகளை அவன் கட்டுப்படுத்துகின்றான், ஒழுங்குபடுத்துகின்றான், முறைப்படுத்துகின்றான். கர்மயோகம் உபாசனை இங்கே பக்தி மூலமாக. ஆக வேதாந்தம் படிக்கிறது என்பது ஒரு கோர்ஸு போல் இல்லை. ஆமாம், அது ஒரு வாழ்க்கை முறை. அது நம்மை முழுமையாக நம்மை உருவாக்குகின்ற ஒரு வாழ்க்கை முறை. நம்மை மாற்றி அமைத்து கொள்வது, நம்மை முழுமையாக்குவதற்காகத்தான் வேதாந்தம் படிக்கிறோம். வேதாந்தம் படித்தும் வேட்கை தீர்ந்தில்லை சொல்கிறார். வேதாந்தம் என்பது வேட்கை தீர்ந்தவிடன் சொல்லி சொல்கிறார். ஆக வேதாந்தம் நம்மை கட்டுப்படுத்துவதில் தான் இருக்கின்றது. கோயிலுக்கு போகிறதுக்கு, ஒரு ஹோமத்துக்கு போகிறது, ஒரு பூஜைக்கு போகிறதுக்கெல்லாம் பெரிய கட்டுப்பாடெலாம் தேவை இருக்கலை, குளிச்சுட்டு போனால் போதும். ஆனால் வேதாந்தத்தில் அப்படி இல்லை. ஆரம்பத்திலே நம்முடைய குணத்தை மனதை கட்டுப்படுத்தணும், முறைப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும் என்றே ஆரம்பிக்கின்றது. அப்போ என்ன ஆகும், நம்மையே அது என்ன பண்ணுறது, நம்முடைய கேரக்டரையே என்ன பண்ணுறது, அப்படியே மாற்றி அமைத்து விடுகின்றது. அதனால் நான் ஏற்கனவே எப்படிலாம் என்னுடைய இஷ்டத்துக்கு இருந்தேனோ அதெல்லாம் மாற்றுறது எனக்கு கடினமாக இருக்குது. அது சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் என்னை புண்படுத்துவது போலும் இருக்கின்றது. நான் ஒழுங்காக இருக்கலை, ஒழுங்காக இருன்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆகின்றது, முதல்ல கேட்டால் அது என்னை புண்படுத்துவது போல. நான் நல்லா தானே இருக்கேன், நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு.
அதான் சொன்னார். அதனால தான் சாமி பல பேர் வகுப்புக்கே வரதில்லை. வந்தால் இங்கே நீங்கள் அதை சொல்கிறீங்க இதை சொல்கிறீங்க, அதெல்லாம் எது யாரும். ஆக குணப்பரிவர்த்தனம், நல்ல பண்புகள் குணங்களை அடைதல், இதெல்லாம் என்ன கர்மயோகத்தின் பலனாக, உபாசனையினுடைய பலனாக, ஜபம் தியானம் இதெல்லாம் அடுத்த முயற்சியாக நம்மை செய்ய ஆரம்பிக்க வைத்துவிடும். ஆக முதல் வரியில் கர்மயோக சாதனம் அதன் பலனை சொன்னார். சாத்திய நிச்சயத்தை செய்வோன்னு சொல்லி சொன்னார். அடுத்தது உபாசனம், நம்முடைய ஞான கர்ம இந்திரியங்கள் உடல் மனதை தூய்மைப்படுத்தி கட்டுப்படுத்தி வைத்திருப்போன்னு சொல்லி சொன்னார். இதுவே இந்த நிலையே என்ன ஆகின்றது என்றால் மோட்சத்திற்கு அருகில் கொண்டு சென்று விட்டதை போல ஆகின்றது. இந்த சாதனங்கள் நிறைவே நமக்கு ஒரு நிறைவை தரும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், மோட்சம் சொல்லி சொன்னால் எதுவும் இறந்த பிற்பாடு அடையிறதில்லை. இந்த உடலோடு மனதோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மனதில் பெறுகின்ற ஒரு அமைதி, நிறைவு, திருப்தி, ஒரு நிம்மதி. இந்த சாதனங்களை முறையாக செய்வதனாலே மனசுக்கு ஒரு அமைதி, நிறைவு, நிம்மதி இருக்கும். மற்றதெல்லாம் இன்னும் மோட்சம் என்பது அடுத்து இருக்குது. ஞானத்தினால தான் மோட்சம். ஞானம் என்பது என்ன ஞானம்? நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற அறிவினால் அந்த ஞானத்தின், அந்த ஞானம் எங்கே இருக்குது? சாஸ்திரத்தில் இருக்குது. அதை நமக்கு யார் எடுத்து சொல்லுவாங்க? நம்முடைய குருநாதர்கள் எடுத்து சொல்லுவாங்க. சம்பிரதாயமாக வந்த குருமார்கள் நமக்கு அழகாக முறையாக ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு டீச்சிங் இருக்குது. அது மூலமாக நமக்கு புரிய வைத்து விடுகின்றார்கள். அடுத்து இரண்டாவது வரையில் பகவான் சாதனத்தை சொல்லாமல் அந்த சாதனையினால் மனதிற்கு வருகின்ற ஒரு விஷன், ஞானத்தை சொல்கின்றார். அவனுக்கு இந்த உலகத்தை பற்றி ஒரு விஷன் இருக்குமா, ஒரு பார்வை இருக்கும். எப்படிப்பட்ட புதிய அறிவு இருந்தால் நாம் முக்தனாக இருப்போம், உலகத்தை அவன் எப்படி பார்ப்பான், எப்படிப்பட்ட ஞானம் பாருங்கோ. சர்வ பூதாத்மா எல்லாம் ஸ்லோகத்தில் இருக்கு. சர்வக சொல்லி சொன்ன அனைத்தும், அனைவர்களுடைய, பூதாத்மா ஜீவராசிகளுடைய, சர்வேஷாம் பூதானாம் எல்லா ஜீவராசிகளுடைய என்று அர்த்தம். இங்கு பிரம்மா முதல் எறும்பு வரை, பிரம்மதேவன் முதல் எறும்பு வரை உள்ள பூதம் என்றால் இங்கே தமிழில் சொல்கிற பூதம் சொல்லி எடுத்துக்கூடாது. தமிழில் பூதம்னா அர்த்தம் வேற, பேய் பிசாசு அந்த பூதம். பூசத்தாயாம் டு எக்ஸிஸ்ட். பூதம் என்றால் பல அர்த்தம் இருக்குது. பூதங்கள் என்றால் பல உயிரினங்கள், பஞ்சபூதங்கள் என்று பல அர்த்தம் இருந்தாலும் கூட சர்வ பூதாத்மா என்றால் இங்கு எல்லா ஜீவராசிகளின், வித்தவுட் எக்ஸப்ஷன். சர்வ என்றால் சர்வதான். இல்லை எதுனா ஒன்று ரெண்டு விடுபட்டு இருக்குமான்னு அப்படி இல்லை, எல்லாம். எறும்பு முதல் யானை வரை, பிரம்மா முதல் எல்லா ஜீவராசிகளும். அப்போது ஞானி என்ன ஆகிவிட்டான்? சர்வதக ஆத்மபூத என்று பிரிக்கின்றோம். சர்வ பூதக என்றால் எல்லா ஜீவராசிகளுடைய, ஆத்மபூதக என்றால் ஆத்மஸ்வரூபாக, ஆத்மாவாக ஆகிவிட்டான். எல்லா ஜீவராசிகளுடைய ஜீவனாக இவன் ஆகிவிட்டான் என்று அப்படி தன்னை புரிந்து கொண்டான். எல்லா ஜீவர்களிலும் நான் தான் இருக்கின்றேன், நான் தான் எல்லா ஜீவராசியாக இருக்கின்றேன். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமே. தாய்மலர் கேட்குறார். எல்லா உயிரும் என்னுடைய உயிர் போல கருதுவதற்கு உண்மை அதுதான். எல்லா உயிரும் நான் தான் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றேன். இந்த அறிவு சர்வபூதாத்மா. சர்வபூதக என்றால் எல்லா ஜீவராசிகளினுடைய பூதங்களின் ஆத்மாவாக ஆகிவிட்டான். எல்லா ஜீவர்களுடைய ஆத்மாவும் தன்னுடைய ஆத்மாவாக பார்க்கின்ற பக்குவத்தை இவன் பெற்றுவிட்டான். எல்லா பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமாக இருப்பது நான் தான் என்று அவன் புரிகின்றது. கடைசியில் பார்ப்பது எளிமையான இங்கே அர்த்தம் தான். என்ன இருந்தாலும் கூட பகவான் இந்த சொல்ல அழகாக உபயோகப்படுத்தி விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சொல்ல அழகாக பகவான் பயன்படுத்திட்டார். எல்லா ஜீவர்களுடைய ஆத்மாவாக, ஆத்மா என்றால் எல்லா ஜீவராசிகளிடத்தும் தன்னையே பார்க்கின்றான். தன்னை எல்லா ஜீவராசிகளும் பார்க்கின்றான். எல்லா ஜீவராசிகளிடத்தும் தன்னை பார்க்கின்றான். என்னையும் உன்னிலிட்டேன், உன்னை என்னிலிட்டேன்னு சொல்லி ஆழ்வார்கள் சொல்கிறது போல எல்லா ஜீவராசிகளையும் தன்னை பார்க்கின்றான். தன்னில் எல்லா ஜீவராசிகளையும் பார்க்கின்றான். இதுதான் சர்வாத்ம பாவம். தானே அனைத்து ஜீவராசிகளாக இருப்பதை உணர்கின்றான். சர்வ பூதாத்ம ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி என்கின்றது ஒரு உபனிஷத்து. யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவ அபூத். இது ஈசாவாசிய உபனிஷத்துடைய வாக்கியம். ஆக எவனிடத்தில் எல்லா ஜீவர்களும் தன்னுடைய ஆத்மாவாகிவிட்டதோ
அதே கருத்தை தான் இங்கே பகவான் இங்கே சொல்லுகின்றார். கீதை என்பது உபனிஷத்து சாரம் தானே. ஆமாம், அதனால் உபனிஷத் கருத்துக்களை எல்லாம் அழகாக இங்கே நமக்கு எடுத்து கொடுக்கின்றார். ஆக இங்கே லட்சியம் என்ன, எப்படிப்பட்ட பார்வை ஒருவனுக்கு அமைய வேண்டும் ஆத்ம சாதகனுக்கு என்றால், அனைத்து ஜீவராசிகளையும் தானாக பார்ப்பது. இதுவே இந்த நிலையே மோட்சத்தின் அருகில் நம்மை கொண்டு சென்று விடும் சொல்றார். இன்னும் 6வது அத்தியாயத்தில் மேலும் நம்ம விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். ஆத்ம உபம் ஏன சர்வத்திர, தன்னை காரணமாக நிகராக வைத்து அனைத்தையும் பார்க்கின்றான் என்று பகவான் அங்கே சொல்ல போகின்றார். கீதையினுடைய 6வது அத்தியாயத்து அடுத்த அத்தியாயத்து 32வது ஸ்லோகம் இது. ஆக இப்படிப்பட்ட ஞானத்தை ஒருவன் அடைவான். எடுத்தவுடன் இதெல்லாம் வராது. ஆனால் இதையெல்லாம் பகவான் இப்படி சொல்லி வைக்கிறதுக்கு காரணம், இவனுக்கு இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த ஆத்ம ஞானத்தினால் வரும் சொல்லி சொல்றார். எல்லா ஜீவர்களையும் தானாக பார்க்கின்ற சர்வாத்ம பாவம் வரும். நான் தான் அனைத்திலும் இருக்கின்றேன், நான் இந்த உடலில் வெளிப்பட்டிருந்தாலும் நான் தான் அனைத்து உடலுக்குள்ளும் இருப்பவன் நானே. ஆக முதலில் கர்மயோகம், பிறகு இந்திரிய மனவடக்கம் ஒழுக்கங்கள், பிறகு ஆயிலிருந்து ஞான யோகம் என்ற சாதனையை செய்தால் இல்லையா, இந்த அர்த்தங்கள் இந்த பாவனைகள் எல்லாம் வரும். இந்த ஆத்ம ஞானத்தினால் மோட்சம் நமக்கு கிட்டும். இதை பகவான் இங்கு சொல்லவில்லை, மகா வாக்கிய சிரவணத்தினால். என்ன, தத்துவமசி என்ற மகா வாக்கிய சிரவணத்தினால் குருவானவர் உபதேசம் செய்கின்றார். அதை புரிந்து கொண்ட சிஷ்யன் அகம் பிரம்மாஸ்மி என்று புரிந்து கொண்ட பொழுது இந்த அறிவை, இந்த தெளிவை, இந்த மோட்சத்தை அவன் அடைகின்றான். இது பகவான் இங்கே நேரடியாக சொல்லலை. இருந்தாலும் உரை ஆசிரியர்கள் இடையிடையே இதையெல்லாம் சேர்த்து படிப்பதற்காக நமக்கு உதவுகின்றார்கள், பாஷ்யக்காரர்கள். இதெல்லாம் இந்த இடத்துல பகவான் இதைத்தான் மனசில் நினச்சி பகவானுடைய இருதயத்தில் இந்த கருத்துக்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று பாஷ்யக்காரர்கள் நமக்கு சொல்கிறாங்க. நிறைய நூல்களை எல்லாம் பாஷ்யக்காரர்கள் இருந்தார்களும் நம்ம தப்பிச்சோமோ. ஆமாம், அவங்க இல்லைன்னா நமக்கு எதுவுமே இவ்வளோ விளக்கங்கள்லாம் கிடைச்சிருக்காது. ஸ்லோகங்கள்லாம் படித்தா இவ்வளோ அர்த்தம்லாம் நமக்கு வரதில்லை. ஆக சர்வ பூதாத்மா என்பதில் எல்லா ஜீவராசிகளும் தான் என்று நினைக்கின்றான். அது மட்டும் இங்கே பகவான் சொல்லலை. இங்கே பகவான் உபயோகிக்கிற லாங்குவேஜ் என்னவென்றால், இவன் சில சமயம் கற்பனையாக கூட நினைச்சிருக்கலாம், ஆனால் இவன் எல்லா ஜீவராசிகளும் ஆத்மாவாகவே ஆகிவிட்டான் என்றால் அது இந்த ஞானத்தில் நிலை பெற்று இருக்கின்றான் என்ற அர்த்தம். ஆகிவிட்டான்னு என்ன அர்த்தம், இந்த ஞானத்தில் அவன் நிலை பெற்று இருக்கின்றான்னு சொல்லி அர்த்தம். நிதித்தியாசனத்தை முடிச்சிருக்கான்னு அர்த்தம், ஞான நிஷ்டன்னு சொல்லி அர்த்தம். அறிவில் ஒரு தெளிவு மட்டும் இல்லை, பெற்ற அறிவில் நிலை நிற்கின்றான். வேண்டா வெறுப்பு வெறுப்பு அந்த வில்லங்கத்தால் விளையும் ஜனனம், ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சே. தாய்மன்னர் சொல்றார், ஆண்டான் உரைத்தபடியே சத்குருநாதன் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா, நீ மாறாதவன், மறையாதவன், இரவாதவன், பிறவாதவன், நீ எல்லா இடத்துலையும் நீ தான் இருக்க, எங்கே நீ தான் இருக்க, எல்லாமா இருக்கன்ற அறிவெல்லாம் கொடுத்துட்டார். ஆனாலும் அந்த அறிவில் நிற்கணுமே, நிற்க விடமாட்டுறது. ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது இருந்து கொள், கொஞ்சம் கூட அசையாது அந்த அறிவில் இருந்துக்கொன்னு சொல்கிறார். ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது இருந்து கொள் அறிவாகி நெஞ்சே. என்ன அறிவை குருநாதர் கொடுத்தாரோ அந்த அறிவில் அசையாமல் ஸ்தித பிரஜனே சொல்கிறார். ஸ்தித பிரஜனா இருன்னு சொல்கிறார். ஸ்தித பிரஜ லட்சணத்தை 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம் நம்ம, ஞான நிஷ்டன். ஆக எல்லா ஜீவராசியாக தானே மாறி நிற்கின்றான். ரொம்ப அழகாக சொல்கிறார். திடமான ஞானத்தில் ஞான ஸ்வரூபமாக இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார். ஆக ஞானத்துக்கு முன்னர், சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னர் என்ன நினச்சி கொண்டிருப்போம், நம்முடைய ஒரு உடலைத்தான் ஆத்மாவாக நினச்சிருப்போம். நீ யார் என்றால் உடலை தான் சொல்லுவோம், ஆத்மா நான் சொல்லுவோம். ஆத்மான்னு நினச்சி சொல்லியிருக்க மாட்டோம். சாஸ்திரம் சொன்னது அந்த வார்த்தை வந்த ஒரு பாடு தான் நான் ஆத்மா. ஓ அப்படி ஒன்று இருக்கா. தாய்மன்னர் அழகாக சொல்கிறது போல, என்னுட்கலந்தாய் யான் அறியாது இருந்தாய் இறைவா இனி என்ன சொல்கிறார். நான் ஆத்மாவாக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு தெரியல. அப்புறம் குரு வந்து சொல்கிறார், பூராயமாக நினைத்த அருள் வந்து உணர்த்தவே போன வழி தெரியவில்லைன்னு சொல்கிறார். அதுக்கு முன்னே உடலே நானாக நினச்சிருந்தேன். சாஸ்திரம் சொல்கிறது, குருநாதர் சொல்கிறார், இந்த உடல் நீ இல்லை, நீ ஆத்மான்னு சொல்கிறார். அவர் தெரிந்து விடுகின்றது. அதுக்கு முன்னே இந்த உடலை தான் ஆத்மான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆக நீ யார் என்றால் உடல் தான். ஆனால் ஞானி என்ன நினைக்கிறானா, நீ யார் சொல்லி சொன்னா, அவன் சொல்கிறானா, நான் அனைத்துமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமே ஆத்மாவேன்னு சொல்கிறார்.
அனைத்துமாய் நின்றாயே யான் வேறோ நின்னை நினைக்குமாறு இங்கே நிகழ்த்தாய் பராபரமே. தாய்மன்னர் இன்னொரு கோணத்தில் சொல்கிறார், எல்லாம் நீயா இருக்கும் பொழுது உன்னை நினைக்கிறதுக்கு கூட ஆள் எங்கே இருக்குது? நானும் அதுதானே, ஒன்றே ஆகிவிட்ட பிற்பாடு அத்வைதத்தில் நினைக்கிறதுக்கு ஆள் எங்கே இருக்குது? நினைக்கிறதுக்கு ஆள் இல்லையே. நினைக்கிறது ரெண்டாவது இருந்தால் தானே. இருக்கிறது ஒன்று, நினைக்கிறது யார், மறக்கிறது யார்? அங்கே நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாத பாட்டெலாம் கிடையாது. ஆக இது சர்வாத்ம பாவம். சர்வம் சிவமயம் ஜெகத்து, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து சொல்கிறோம் பாருங்க. இனி அவன் அடைகின்ற பலனை சொல்லுகின்றார். குர்வன்னபி ந லிப்பியத்தை. இப்படிப்பட்ட ஒருவன் குருவன் செயல் செய்து கொண்டிருந்த போதிலும், அப்பி போதிலும், ஈவந்தோ இருந்தாலும், ந லிப்பியத்தை பந்தப்படுவதில்லை. எப்பொழுது? செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுதும், செயலை செய்து கொண்டிருந்த பொழுதும் அவன் எந்த பந்தத்திலும் அவன் மாட்டிக்கொள்வதில்லை, பந்தப்படுவதில்லை. இங்கே நமக்கு சந்தேகம் வரணும் என்ன? இந்த ஞானத்தில் இருப்பவன் செயலில் ஈடுபடுவானா? அவனுக்கு செயல் இருக்குமா என்றால் அவனுக்கு செயல் இருக்காது. ஆனாலும் அப்படியே அவன் செயல்பட்டாலும் அது உலக நன்மைக்காக செயல்படுவான். அப்படி செயல்பட்டாலும் அவன் துயரப்பட மாட்டான். இவன் செயல்படுவதனாலே செய்யாதனாலே அவனுக்கு ஒரு பயனும் இல்லை. செய்யறதுனால ஒரு லாபமோ செய்யாதனால ஒரு நஷ்டமோ எதுவுமே இல்லை. இருந்தாலும் கூட உலக நன்மைக்காக அவன் செயல்பட்டாலும் கூட அவன் என்ன பண்ணுறான்? நான் எந்த செயலையும் செய்யாதவனே. அப்போ செயலை செய்வது உடல் மனம், ஆத்மாவாகிய நான் நைவ கிஞ்சித் கரோதி சக சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம், ஞான கர்ம சந்நியாச யோகத்தில். அவனுக்கு என்ன செயலை செய்து உடல் மனம்தான் செயல்படுகின்றது, நான் செயல்படாது. நான் என்றால் இங்கு தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டவன். ஆரம்பத்தில் இருக்கலாம் அந்த எண்ணெல்லாம், என்ன செயல் செய்தால் அகங்காரத்தில் விழுந்து விடுவோன் என்றெல்லாம் விலகி இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஞான நிஷ்டனுடைய லட்சணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, செயலை கண்டோ செயலின்மையை கண்டோ பயந்து கொள்ளக்கூடாது சொல்கிறார். ஞான நிஷ்டனுக்கு முதல்ல ஆரம்பத்தில் தனிமை தேவை தான். ஆனால் நம்ம பக்குவம் இல்லாமல் தனிமைக்கு போகக்கூடாது. அது ஒன்று இருக்குது. விவிக்த தேச சேவித்துவம் பகவான் சொல்கிறார். அரதிர் ஜன சம்சத்தி. ஆமாம், இந்த பண்புகளை குறித்த விஷயத்தில் 13வது அத்தியாயத்தை அழகாக சொல்கிறார். தனிமை, தனித்திரு வள்ளல் பெருமானு சொல்கிறார். ஆனாலும் பக்குவம் இல்லாத தனிமை நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம். பக்குவத்தோடு தனிமையில் போகணும். அப்படி தனிமையில் இருப்பவர் மனதில் தைரியம் வந்த பிற்பாடு தனிமை ரொம்ப பிடிக்கும். அப்பொழுது ஆட்கள்லாம் வந்தால் என்ன இருக்கும், ஏன் இவங்கெல்லாம் இப்படிலாம் அதிகம் வர்றாங்கன்னு கூட தோணும். ஆமாம், சில நேரத்தில் என்ன ஆளே இல்லைன்னா வருத்தப்படுவோம். ஃபோனாவது வேணும், எல்லார்ட்டையும் சொல்லுவோம், எப்போ வரீங்க, சீக்கிரம் வந்துடுங்க, என் தனியாக விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பக்குவம் வந்த பிற்பாடு தனியாக இருக்கிறதுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மனசு விரும்பும். ஆக ஞானம் வந்த பிற்பாடு ஆட்கள் வந்தாலும் இருந்தாலும் ஓகே, இல்லாவிட்டாலும் என்ன டபுள் ஓகே போட்டுட்டு ஆனந்தமாக இருப்பான். ஆனால் வெளியே சொல்லக்கூடாது. வீட்டில் குழந்தைங்கள் வருவாங்க, மகன் வருவான், மகள் வருவா, பேரக்குட்டியெல்லாம் வரும், சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா சரி போயிட்டு வரேன்னா சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். ஆமாம், ரொம்ப சந்தோஷம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு உட்காந்துருக்கூடாது. ஏன்னா நான் போகிறது ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு, டபுள் ஓகேலாம் சொல்லக்கூடாது, மனசில் வச்சுக்கணும் அதெல்லாம். ஆமாம், ஆக பக்குவம் வந்த பிற்பாடு அவர்களிடத்தில் பேசி பாருங்க. நிறைய பேர்த்து நம்ம வேதாந்தத்துக்கு ஆசிரமத்துக்கு சத் சங்கத்தில் வந்த பிற்பாடு சில பேர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா, என்ன இந்த விஷயங்கள்லாம் இவ்வளோ சாதாரண விஷயம்லாம் இப்படி பெருசாக பேசுகிறாங்க, இதெல்லாம் என்ன இருக்குது அப்படி தான் நம்ம நினைப்போம். நமக்கு அந்த பேச்செல்லாம் சுவைக்காது. ஆனால் ஆரம்பத்தில் நாமும் அவங்க கூட சேர்ந்து அந்த கும்பல்லாம் பேசி இருந்திருப்போம், அதில் சுவை இருந்திருக்கும். ஆனால் வேதாந்த விஷயங்களுக்கு வந்த பிற்பாடு சத் சங்கத்தில் அதிக நாட்டம் வர வர இந்த உலக விவகாரங்களை பற்றிய பேச்சில் நமக்கு ஒரு சுவை இருக்காது, விலகி இருப்போம். சும்மா இதுக்கு வெட்டி பேசிக்கிட்டு இருக்கோம். விருதா கோஷ்டி எண்ணிலோ செல்வதெத்தனை தாய்மன்னர் சொல்கிறார். விருதா கோஷ்டினா தேவையில்லாத விஷயங்கள் பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம். ஆக அப்படி பேசுபவர்கள் நமக்கு நண்பர்களாக இருந்திருந்தாலும் கூட நமக்கு பக்குவம் வர வர அவர்களிடத்தில் மனது நோகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து அந்த நமக்கே ஒரு விலகல் ஏற்படும்.
நம்ம இடத்துல நிறைய அப்படிலாம் பேசினாங்கன்னா அவங்களோட மன நோகாது சொல்லவும் தெரியணும். பரவாயில்லையே, வேறு எதுனா பண்ணுவோமே, வேறுனா பேசுவோம். அது என்ன பண்ணலான்னு தெரியுங்களா, ஒரு ரகசியம். அப்படின்னா நிறைய பேசுகிறவங்க வந்தாங்கன்னா, கொஞ்சம் உட்காருங்க, ஒரு லலிதா சகஸ்ரநாமம் படிப்போம், ஒரு சிவபுராணம் படிப்போம், ஒரு பாராயணம் பண்ணுவோன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நைஸாக நழுவிடுவாங்க. ஆமாம், நைஸாக நழுவிடுவாங்க. இதெல்லாம் ஒரு தவறு தான். நாம் பக்குவப்பட எதிலும் வெறுப்பும் வரக்கூடாது, விருப்பமும் வரக்கூடாது. வெறுப்பும் வரக்கூடாது. ஆனால் கர்மயோகத்தினுடைய பலனை விருப்பு வெறுப்பு இல்லாத மனநிலை தானே. அதுதான் சொல்ற, குர்வன்னபி ந லிப்பியத்தே, செயலில் இருந்தாலும் இல்லை என்றாலும், தனிமையில் இருந்தாலும் கூட்டத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியே. ஆமாம். ஆனால் ஆரம்பத்திலே கூட்டத்தில் போய் உட்கார்ந்துக்க கூடாதுன்னு சொல்கிறார். வேதாந்தத்தில் ஒவ்வொரு சொல்லும் மிக மிக கவனமாக கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். சரியா புரிஞ்சுக்கணும். சில நேரத்தை புரிந்தது போல கற்பனை செய்து விடக்கூடாது. ஆமாம், இந்த சொல்லுவாங்க, இந்த அணை கட்டுறது வீடு கட்ட சொல்லுவாங்க, ஒவ்வொரு செங்கல்லாம் வச்சு சோறு எழுப்பி கட்டுறது போல இந்த வேதாந்த பாடங்களை முறையாக ஒழுங்காக கவனமாக கேட்டு புரிஞ்சுக்கணும். ஆமாம், ஒவ்வொரு சொல்லு இருக்கு பாருங்க, சில சொற்களை நம்முடைய பலகீனத்துக்கு ஆதரவு கொடுப்பதை போல தோன்றும். கவனமாக கேட்டு புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். ஆக ஆரம்பத்தில் தனிமையை நாட வேண்டும். பிறகு என்ன, தனியாக இருந்தாலும் ஒன்று தான், கூட்டத்தோடு இருந்தாலும் ஒன்று தான். என்னுடைய மனது அந்த அளவுக்கு இந்த உறவு ஊற்றுன தயிர் இருக்கு, அதுலேருந்து வெண்ணெயை கடைஞ்சி எடுத்த பிற்பாடு அந்த வெண்ணெயை எதுலேயும் ஒட்டாது. அதுபோல் மனதை நாம் என்ன பண்ணணும், திரட்டி எடுத்துடணும், பக்குவப்படுத்தி பண்படுத்தி முறைப்படுத்தி சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக இருக்கிறது ஒரே மனசு தான் இல்லையா, பக்குவப்படுத்தி அதை சரிப்படுத்தி கொண்டு. இன்னொன்று பாருங்கள், இந்த மனதை பக்குவப்படுத்துவதற்கு இன்னொரு மனசு இல்லை, இருக்கிற அதே மனதில் தான் மனதுக்கு தேவையான பக்குவத்தையும் கொடுக்க வேண்டும். ஆக கற்பனையாக பாடுகின்றேன் கண்ணீரும் கம்பளையும் சொற்பனத்தும் காணேன் நான் சொன்னேன் பராபரமே சொல்வார்கள். கற்பனைகளும் வந்துடக்கூடாது. ஆரம்பத்தில் கற்பனையாக இருந்தாலும் அதை உண்மையாக்கி கொள்ள வேண்டும். ஞானம் வந்தவன் போல் நடித்தேன் என்ன புண்மையேன்னு சொல்கிறார். சில நேரத்தில் நிறைய அது கேட்டு இது கேட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நான் ரொம்ப ஆன்மீக சாதனத்தில் முன்னேறி இருக்கேன் அப்படின்னு நினைப்போம். கடைசியில் பார்த்தா என்ன விவகாரம் வரும்போது தான் தெரியும் உண்மையில் நம்ம மனசு எப்படி, நான் எங்கே இருக்கேன்னு தெரியும். தாய்மன்னர் இது போல் இருந்துட்டு அவர் மனசு வருத்தது ஒரு இடத்துல சொல்கிறார், பாசம் போய் நின்றவர் போல் பாராட்டி ஆனால் நான் மோசம் போனேன்னு இது முறையோ பராபரமே சொல்கிறார். நான் மோசம் போயிட்டேன்பா, நான் ரொம்ப நல்லா அப்படிலாம் இருக்கிறதான் நினச்சேன், கடைசியில் பார்த்தா என் லட்சணமே எனக்கு புரியுது இப்போ தான். இதெல்லாம் ஆன்மீக சாதனத்திற்கும் தன்னைத்தானே பரிசோதித்து கொள்வதற்குரிய விஷயங்கள். சில நேரம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க வரைக்கும் நானும் வேதாந்தத்தில் மற்ற தத்துவ விசாரத்தை ஞானத்தில் சரியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் அப்போ தான் தெரியும் அதை சந்திக்கின்ற நம்ம மனதினுடைய நிலை. அப்போ நான் எங்கே இருக்கேன்றதுக்கு ஒரு உரைக்கல். அதெல்லாம் இதை சொல்லுவாங்க, கிளியை வீட்டில் பழக்கணும்னா ராமா 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 சொல்லுன்னா அது வரவங்க போகிறவங்க ராமா 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 சொல்லிக்கிட்டே இருக்குமா. சாதாரண நேரத்தில் ஒரு பூனை வந்தால் கீ கீ கீன்னு கத்த ஆரம்பிச்சிடுமா. அதுபோல் நம்முடைய மனது கூட இந்த வேதாந்தத்தை தத்துவ விசாரத்தை ரொம்ப நான் இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் நினைப்போம். எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துடுது, நான் பர்சனலாக மற்ற அப்போ தான் நம்முடைய மனதை அசைச்சு பார்த்துடும். அப்போ தெரிஞ்சுக்குவோம், ஆஹா நான் இப்படி இருக்கேன். ஆக கர்மத்தில் அகர்மத்தை பார்த்துள்ளோம். எங்கே ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் பார்த்துருக்கின்றோம். அவன் செயல் செய்த போதில் அவன் பந்தப்படுவதில்லை. ஏனென்றால் செயலை செய்வது இந்த உடல் மனம், அது என் கடமையாக இருக்கின்ற காரணத்தை செய்கின்றேன். ஆத்மாவாகிய நான் ஒரு நாளும் ஒரு காலம் ஒரு செயலும் செய்தவனே இல்லை. இந்த அறிவு அவனுக்கு மனதில் நிலை பெற்றிருக்கின்றது. ஆக அப்படிப்பட்டவன் தான் முக்தி அடைகின்றான் என்று பகவான் சொல்லுகின்றார். ஆக இந்த 7வது ஸ்லோகத்தின் சாரம் என்னென்னா, ஒவ்வொரு படிப்படியாக சொல்லி பகவான் இறுதியில் மோட்சத்தை அடைகின்றான்னு சொல்கிறார். முதல்ல கர்மயோகம், ஆமாம், பிற்பாடு என்ன பண்ணுறான், தியானம் முதல்ல உபாசனைகள், காய்க கர்மம் முதல் 2வது வாச்சிக கர்மம், பிற்பாடு 3வது மானச கர்மம். அடுத்து புத்திக்கு என்ன செயல் சொன்னார், சிந்தனம், சாஸ்திரத்தை படித்து அந்த விஷயங்களை மனதில் நன்கு சிந்தித்து கொண்டு அமர்ந்திருப்பது. பிற்பாடு என்ன, கோஷங்களை பற்றி சிந்தனை அல்லது அவஸ்தாத்திரைய சாட்சி என்ற சிந்தனம்,
திருஷ்ய விவேகம் இதையெல்லாம் செய்து நான் ஆனந்த ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றான். ஆமாம், புரிந்து கொண்டு அந்த புரிதலினால் அவனுக்கு கிடைச்சது என்ன? முக்தன் ஆகி விடுகின்றான். இந்த நிலையைத்தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் அழகாக படிப்படியாக சொன்னார். நாம் பார்த்த இந்த ஸ்லோகம் ஒரு நடுவில் பகவத்கீதையில் சில ஸ்லோகங்களில் எல்லா சாதனங்களும் சேர்த்து பகவான் சொல்லியிருப்பார். அது பஞ்சகோஷ விவேகமாக இருந்தாலும் சரி, அவஸ்தாத்திர விவேகமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த திருஷ்ய விவேகமாக இருந்தாலும் சரி, என்ன நிலையில் இருந்தாலும் அந்த ஆத்ம தத்துவத்தை மையமாக வைத்து நாம் புரிந்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட சில முறைகள். அது மூலமாக நாம் புரிதல் என்ன கிடைக்குதுன்னா, நான் ஆத்மா என்ற அறிவை நாம் பெறுகின்றோம். அதை தான் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். அடுத்து 8வது ஸ்லோகம். இந்த 8வது ஸ்லோகம் 9வது ஸ்லோகத்தை ரெண்டு சேர்த்து படிப்போம். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் சுண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கஷ்ணன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன்னபி இந்திரியார்த்தேஷு வர்தந்த இதி தாரயன் நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் சுண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன்னபி இந்திரியார்த்தேஷு வர்தந்த இதி தாரயன். 8, 9 இந்த 2 ஸ்லோகங்களை சேர்த்து படிக்கிறது ஒரு வழக்கம் இருக்குது. இந்த 2 ஸ்லோகத்திலும் ஞான கர்ம சந்நியாசம் அடைந்தவனுக்கு எந்த விதமான கர்மத்திலும் அதிகாரம் இல்லை, அதுதான் சொல்கிறார். அப்போது சந்நியாசத்தில் தான் அதிகாரம், எந்த செயலும் அவனை பந்தப்படுத்தாது என்று பகவான் இங்கு சொல்லுகின்றார். ஞானத்தினால் கர்ம சந்நியாசத்தை அடைந்தவன், வெறும் சந்நியாச ஆசிரமத்தை பற்றி இங்கே பேசலை. ஆச்சாரியர் ஆதிசங்கரன் கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தலை இங்கே ஞாபகப்படுத்துகின்றார். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் அவர் கருத்து சொல்லும் பொழுது ஞான கர்ம சந்நியாசத்தை ஞாபகப்படுத்துகிறார். அறிவில் செயல்களை துறந்து இருக்கக்கூடிய வித்வத் சந்நியாசியை சொல்கிறார். வெறும் கர்ம சந்நியாசி இங்கு பேசவில்லை. மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.